முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நிழல்லையே காய வச்சு எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாமல் வாணலியில் இந்த கீரையை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறவும் விட்டுறலாம். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் முருங்கைக்கீரை காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதற்கு தேவையான உப்பு, இது கூட வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/2 கப் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.